நாட்டில் உள்ள பட்டு மற்றும் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு புதிய கொள்கைகளை கொண்டுவர இருப்பதாக பிரதீபா பாட்டீல் தெரிவித்துள்ளார். பட்டு மற்றும் கைத்தறி துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. 2005-6 ஆண்டிற்கான விருது வழங்கும் விழா டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் கலந்து கொண்டு 16 பெண்கள் உட்பட 77 நெசவாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார். தமிழகத்தில் இருந்து காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அச்சுத ராவ் என்பவருக்கும் விருது வழங்கப்பட்டது. தயார் பண்ணதுக்கோசம் கொடுத்த விருது இதில் ஒன்று இஃப் யூ ஒர்க்ஸ் ஹார்ட் தி நேச்சர் ஆல்வேஸ் கிரெடிட் கைட் அண்ட் ஷோ ஹிம் தி பெஸ்ட் ரிசல்ட். இந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷி சொன்ன மாதிரி ஐ காட் தி பெஸ்ட் ரிசல்ட். ஸோ நேச்சர் இஸ் ஹெல்ப் மீ என்ற ஒரு சந்தோஷத்தில் என் நெடுநாளைய கனவு 26 வருஷமா நான் உழைச்ச உழைப்பினுடைய கனவு தேசிய விருது கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விருதுகளை வழங்கி பேசிய பிரதீபா பாட்டீல் நாட்டில் 12 மில்லியன் பட்டு மற்றும் கைத்தறி நெசவாளர்கள் உள்ளதாக கூறினார். அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு புதிய கொள்கையை கொண்டுவர இருப்பதாக தெரிவித்தார். விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் சங்கர் சிங் வகேலா, EVKS இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.